நான் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் தான், திரைப்பட நடிகர் தான், யுவான் சுவாங். செல்லமடா நீ எனக்கு அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். படம் நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து போஸ் வெங்கட், அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா, அத்தை, இவங்க 3 பேர் தான் தெரிஞ்ச முகமாக இருக்குது. மற்றபடி எல்லாருமே புதுசு தான். புதுமுகங்கள் நடித்தாலும் அவங்களுடைய கேரக்டரை நல்லா தெரிஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் காமெடியில் ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பிளாக் மேலே எல்லாம் சீரியஸாக போகுது. ஹீரோ என்ன பண்ணுறாரு, அம்மாவை ஒரு தப்பான ஒரு இதாக அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அம்மாவை வெறுத்துடுறான். அப்படி அது வந்து அப்போ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது. அதுதான் செல்லமடா நீ எனக்குன்னு அந்த பொண்ணு விடாமல் அவரை விரட்டிக்கிட்டு போய் லவ் பண்ணி கடைசியில் வந்து ஒன்று சேர்கிற டைமில் அம்மாவை ஏன் வெறுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவோட கதையெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு கண்ணு போயிடுச்சு சின்ன வயசில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது கீழே வந்து கண்ணு போயிடுது, உங்கள் அம்மா தான் உனக்கு வந்து கண்ணு கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் தெளிவு வைக்கும் பொழுது அந்த அம்மா அந்த கண்ணு போனோடனே என் கண்ணை எடுத்துங்கன்னு சொல்லும்போதெல்லாம் கண் கலக்கிற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல சீன் அது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பையன் போய் அம்மான்னு போய் அப்போ தான் கூப்பிட்றான். கூப்பிடும்போது அந்த சமயத்தில் அந்த அம்மா இறந்துடுது. அது வந்து சென்டிமெண்ட்டான சீனு. புதுமுகங்கள் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் எல்லாருமே தன்னுடைய நடிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். சாங் அருமையாக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்ப கதை, எந்த ஆபாசமும் இல்லை, ஆக்ரோஷமான ஃபைட் அது எல்லாம் கிடையாது. நல்லா இருக்குது. டோட்டலாக வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. செல்லமடா நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போர் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு படம். காமெடி சீனும் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஹீரோ ஹீரோயினி எல்லாம் நல்லா அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து கடைசி வரைக்கும் அந்த சீக்ரெட்டான விஷயத்த கடைசி வரைக்கும் சொல்லாமல் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இதில் இருக்கிற டான்ஸு, சாங்கு, மியூசிக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த ஸ்கிரிப்டினுடைய லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து அதாவது பார்க்கக்கூடியவங்களையே அழுக வச்சிருது. அந்த அளவுக்கு சோகமான ஒரு இது. கதை சூப்பர், ஸ்கிரிப்டு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கிற அளவுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு படம். போர் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து எல்லாருமே இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. இன்னும் மென்மேலும் நல்லா நிறைய கூட்டம் வந்து இதுக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசில் வந்து பதிஞ்சிருச்சு படம். இது மாதிரி படங்கள் வந்து பிற்காலத்தில் இன்னும் நிறைய எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கெல்லாம் இது மாதிரி படங்கள் வருங்காலத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நட்டமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இது மாதிரி படங்களை நிறையா கொடுத்தா இன்னும் நல்லா நிறையா ஜனங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த படத்துக்கு இது மாதிரி படங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். அதனால் இது மாதிரி படங்களே நிறையா எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. 100% படம் சூப்பராக இருக்குது. செல்ல மகளுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா பாசம் இருக்குது, லவ்வும் நல்லா இருக்குது, லவ் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். இதில் வந்து அம்மாவுக்கு வந்து எவ்வளோ இதுவாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. செல்லமடா நீ எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த கதை சூப்பராக இருக்குது. அனைத்து புதுமுகங்களுக்கும் டைரக்டர் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சாங்ஸு அருமையான எல்லா சாங்ஸும் அருமையாக இருக்குது. கதை பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் அழுவ வச்சுட்டாங்க. நானே இந்த படத்தில் அழுந்துட்டேன். ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க கேரக்டர் தெளிவாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. புதுமுக அனைத்தும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு படம் டைரக்டருக்கு கண்டிப்பாக இது அமையும். இந்த படம் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அமையும். எல்லா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து அனைத்து ஆல் ஆர்டிஸ்ட்டுக்குமே அமையும் இந்த படம் பார்த்துட்டு.